ஹலோ மக்களே, ஜீவா மீனாட்சி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஜீவாவும் எப்படியாவது ஆதி மீனாட்சி மேரேஜை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இன்னொரு பக்கம் நம்ம தேன்மொழிக்கு மேலே ஒரு பெரிய திருட்டு பழிய போடுறாங்க. இதிலிருந்து நம்ம தேன்மொழியை மீனாட்சி காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த மேரேஜை தடுத்து நிறுத்துறாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏவியும் இதில் இவ்வளோ நகைகள் இருக்குது, இதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்தால் யாருக்காவது தெரியவா போகுது? அதில் வேற இது எல்லாமே பழைய காலத்தில் உள்ள நகைகள். அதனால இதுக்கு ரொம்பவே மதிப்பு அதிகமாக இருக்கும். சரி, நம்ம பார்ப்போம் யாரும் இல்லாத சமயமாக பார்த்து கரெக்டாக நமக்கு பிடிச்ச நகையை தூக்கிட்டு போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு தேவியும் அதுலேருந்து ஒரு நகையை எடுத்துடுறாங்க. சரி, யாரும் பார்க்கல, இதில் இருந்து ஒன்றே ஒன்று எடுத்தால் யாருக்கா தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஜீவா பார்த்துடுறாங்க. இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையை செய்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆதிய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சரி, நகை எல்லாமே நம்ம இதில் தானே மீனாட்சிக்காக எடுத்து வச்சுருந்தோம், எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. அங்கே நகை இல்லாத உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா இதில் உள்ள ஒரு மாலையை காணலையே, யார் எடுத்திருப்பா? இந்த ரூமில் நம்ம யார் தான் இருந்தோம்? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தானே இருந்தோம். அப்படி இருக்கும்போது நகை மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே நகை இருந்த மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் பதட்டமாக இருக்கிறத பார்த்த நம்ம அப்பத்தாவும் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது, நகை எல்லாமே இங்கே தான் எடுத்து வச்சுருந்தோம், மீனாட்சிக்காக ஆசையாக எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அதில் ஒரு நகையை காணலை அப்படின்னு சொல்லும்போது இதை தேவி கவனிச்சிடுறாங்க. என்னடா இவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அதில் இருந்து ஒரு நகை தான் எடுத்தோம், அதுக்குள்ளே கரெக்டாகிட்டு இந்த டிசைன் தான் வரைக்கும்னு சொல்லி வைக்கிறாங்களே, இவங்கள்ட்ட மட்டும் நம்ம மாட்டினோன்னா இந்த கல்யாண வீட்டில் பயங்கரமாக பிரச்சனை ஆகிடும். இதில் நம்ம அவமானப்பட்டு நிற்கவே கூடாது. இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படி சொல்லிட்டு தேவியும் குழப்பத்திலே இருந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் ஆதி குடும்பத்தில் உள்ளவங்க சேர்ந்த மாதிரி சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நகையை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவியும் அசால்ட்டாக அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, எங்கே இருந்தாலுமே நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு அவங்க கூட சேர்ந்த மாதிரி நகையை தேடுறதுக்கு ஆக்டிங் கொடுக்குறாங்க. சரி, தேவியும் இதுக்கு மேலே இருந்தால் சரி வராது, பேசாமல் தேன்மொழியோட பேகுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் வச்சிட வேண்டியதான்னு சொல்லி தேவி அந்த நகையை எடுத்து அப்படியே நம்ம தேன்மொழியோட பேக்கில் வச்சிடுறாங்க. ஆதி குடும்பத்தை சேர்ந்தவங்க கேட்கும்போது கரெக்டாக தேவியும் சரி, நான் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தாச்சு, இன்னும் ஒரே ஒரு இடம் தான் பாக்கி, எனக்கு ஏதோ அந்த ரூமில் யாரெல்லாம் நின்னாங்களோ அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தேன்மொழி ஏன் எடுத்திருக்க மாட்டா, அவள் தான் எடுத்துருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படி சொல்லும்போது ஆதி குடும்பத்தில் உள்ளவங்களும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையா? ஆமாம், இவ தான் காரணமாக இருக்கும். எங்கள் தங்கச்சிக்கு இவ்வளோ நகை கொடுக்குறாங்க, நமக்கு மட்டும் ஒரு நகை இல்லையா அப்படி சொல்லிட்டு இவ தான் பொறாமப்பட்டு எடுத்திருப்பா, இவளை தவிர வேற யாரு தான் எடுப்பா அப்படி சொல்லும்போது அப்பத்தாவும் நம்ம தேன்மொழிக்கு எதிராகவே இருக்காங்க. என்னதான் நம்ம தேன்மொழிக்கிட்ட விசாரணை பண்ணும்போது தேன்மொழியும் இல்லை, எனக்கு எதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, நான் எதுவுமே எடுக்கவும் இல்லை, எனக்கு அந்த நகைக்கு மேலே எதுவுமே ஆசை கிடையாது, நான் எதுவுமே எடுக்கலை அப்படி சொல்கிறாங்க. தேவியும் அப்பத்தாவும் சேர்ந்து விடுற மாதிரியில் எனக்கு ஏதோ இவ மேலே தான் சந்தேகமாக இருக்குது. சரி, எங்கடி எடுத்து வச்சா அப்படி கேட்கும்போது தேனும் ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாங்க. நான் எதுவுமே பண்ணலை, யாருக்கு நகைக்கு மேலேயும் நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஆதி குடும்பத்தில் உள்ளவங்களும் நம்ம தேவி சொல்கிறதே நம்புகிறாங்க. சரி, இப்படியே இருந்தால் சரி வராது, தேனோட பேக் என்ன தானே இருக்குது, இந்த பேக்குக்குள்ளே நீங்களே பாருங்கள் அப்படி சொல்லும்போது அவங்களும் செக் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதுக்குள்ளே தான் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல நகை இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம ஜீவாவுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே, தேவி ஒரு பிளான் பண்ணி நம்ம தேன்மொழியோட பேக்குக்குள்ளே வச்சது. அப்படி இருக்கும்போது தன்னோட அக்கா தேன்மொழிக்கு மேலே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒரு பழியை போடும்போது அப்போவே நம்ம மீனாட்சி உடஞ்சி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். தேன்மொழியும் எப்படியாவது இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும், மீனாட்சிக்கு ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் கிடச்சிருக்கு, அதனால் அவளோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், அதனால் இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தேன்மொழி என்னதான் நினச்சாலும் தேன்மொழியோட முகத்தை பார்த்து நம்ம மீனாட்சியை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லக்கா அப்படி சொல்லும்போது தேன்மொழி என்னதான் மறைச்சாலும் ஒரு கட்டத்தில் மீனாட்சிக்கு அந்த ஆதியோட குடும்பத்தை பற்றின எல்லா விஷயமும் தெரிய வருதுன்னே சொல்லலாம். ஆதியோட மீனாட்சி அந்த மேரேஜை தடுத்து நிறுத்துறாங்கன்னே சொல்லலாம்.